திருவாரூரில் குடும்ப தகராறு காரணமாக கார்பெண்டர் தூக்கு போட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். நல்லப்பன் நகரைச் சேர்ந்த கார்பெண்டர் சுந்தரவரதனுக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஒருவர் பிசியோதெரபிஸ்டாகவும் மற்றொருவர் இன்ஜினியராகவும் உள்ளனர். இந்நிலையில் மனைவி அம்பிகாவதியுடன் கருத்து வேறுபாட்டில் இருந்து வந்த சுந்தரவதன் மன உளைச்சல் காரணமாக நேற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தன்னைத்தானே தூக்கிலிட்டு சடலமாக தொங்கினார். தகவல் அறிந்து வந்த நகர காவல் நிலைய அதிகாரிகள் உடலை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே அம்பிகாவதி தரப்பினரும் சுந்தரவதன் தாயார் மற்றும் அவரது சகோதரிகள் தரப்பினரும் உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யாருமே இல்லை சார். நேற்றுலேருந்து ராத்திரிலேருந்து காத்துக்கிட்டு கிடக்கேன் சார். என் பிள்ளை உயிரோட வந்த பிள்ளை பெற்றா தாகிட்ட கொடுக்குது. ஏன்னா அவன் கோவத்தில் போயிருந்தா கேட்கறது நியாயம், நான் விட்டு கொடுத்துருவேன் சார். ஆனால் டைவர்ஸ்னு அவன் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. நான் அவளு முந்தா நாள் கூட அண்ணன் அவங்க தான் வக்கீல்கிட்ட வந்துருக்காங்க சார். என் பையன் வக்கீல்கிட்ட பேசிருக்கான் சார். கடைசி படிப்பு இடம் இருக்குது, வித்துட்டு கடன் பண்ணிருந்தா கொடுத்துருங்க. படிக்க வச்சுட்டேன் என் கடைசி பொண்ணை. கடைசி படிப்புக்காக பணம் கட்டணும். எனக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்து அந்த படிப்பு கொடுத்துருங்க. இடத்துக்கு போயிடுவேன். என் பொண்ணுக்கு தெரியலன்னா வக்கீல்கிட்ட கூட நெத்திக்காது அப்படின்னு நாங்கள் கேட்டுருக்காங்க சார். அவரே சொல்கிறாரு பேப்பர் கொடுத்துட்டோம், நீங்கள்லாம் இன்னும் 1 மாதம் கொடுத்துருவோம், அந்த பேப்பர் வேணால் எடுத்துட்டாருன்னு அவர் சொல்கிறார் சார். எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல சார். நான் அனாதான் நிற்கிறேன் சார். என் பிள்ளைய மட்டும் வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க சார். நாங்கள் கொண்டு பேச நாங்கள் அடக்கம் பண்ணோம் சார். நல்ல விதமாக என் பிள்ளைய